அதிமுக மயமாக தாவேகா மாறுவது என்பது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் பேசாம இருக்கிறாரு, கட்சி பிரச்சனைக்காவது பேசுவாரா அப்படின்ற ஒரு பார்வையாவது வரணும். அவர் அதிமுக இப்ப அவர் துரோகியாகத்தான் பதில் சொல்வார்கள். எந்த சின்னத்தினாலும் எப்படிப்பட்ட தேர்தல் வந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. இதே சிக்கல்கள்லாம் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் சந்திச்ச ஒரு சிக்கலா தானே இருந்திருக்கும். திமுக தலைவர் சந்திச்சிருப்பாரு, எடப்பாடி சந்திச்சிருப்பாரு, விஜய் அதை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் தானே. இதுல எங்க உண்மையில யார் பாதிக்கப்பட போறானா? எடப்பாடி பழனிசாமி அல்ல, ராஜினாமா பண்ண 4 பேரோ அல்லது அதிமுக தான் எங்களுக்கு தாய் கழகம்னு சொல்ற தாவேகாவோ பாதிக்கப்பட போவதில்லை. இந்த 4 இவரை சேர்த்தா 5, இந்த 5 தொகுதிகளுக்கான வாக்காளர்கள் இப்போ உங்களால பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறதான் நம்ம யோசிக்க வேண்டியது. உங்களுடைய பதவி வெறிக்காக அல்லது பதவி வேட்கைக்காக நீங்க அதிகாரத்தை தேடி போறதுக்கு ராஜினாமா பண்றீங்க. இது எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, விஜய் மேல நம்பிக்கை இல்லாம இவங்க ராஜினாமா பண்றாங்க. அப்ப உங்களுடைய அரசியல் வேட்கைக்கு லாபத்திற்கு நீங்க போவீங்க. மக்கள் தலையில இது திணிக்கப்பட்ட தேர்தல். நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சி விஜயபாஸ்கர் தன்னுடைய ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. அவருடைய மனநிலை என்ன? அதாவது ஒரு இந்த தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை எதிர்த்து தான் இப்போ அவர் வெளியில போயிருக்கிறாரு. ரெசிக்னேஷன் வரைக்கும் போயிட்டாரு. தாவேகா போறாரா, திமுக போறாரா, என்ன பண்ண போறாரு? இந்த இடத்துல சி விஜயபாஸ்கர் அவர்களுடைய அவர் இன்னைக்கும் ஒரு ட்வீட் போட்டார், நேற்றுக்கும் ஒரு ட்வீட் போட்டார். தலைமைனா எப்படி இருக்கணும் தெரியுமா, அரவணைக்கக்கூடியது தான், எல்லாரையும் வெளியில் அனுப்புறது இல்லைங்கிறதெல்லாம் போட்டுட்டு வெளியே இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கட்சியை விட்டு அமைப்பை விட்டு வெளியேறும் போது பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு தான் வெளியில போனோம். ரொம்ப நல்ல தலைவர், அதனால அவர் கூட பயணிக்க விரும்பல, நான் வெளில போறேன்னு யாரும் சொல்ல முடியாது. குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மையும் இருக்கும். ஆனால் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அட் எண்ட் ஆஃப் த டே அதை நோக்கி அவர் நகர்கிறார். இது சரி தவறுங்கிற விமர்சனத்தை நம்ம ஓர வைப்போம். அதிமுக இப்ப அவர் துரோகியாகத்தான் பதில் சொல்வார்கள். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லியும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாதவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்க போகிறார். சி வி சண்முகம் அவர்கள் சொன்னது மாதிரி அவரும் கூட மகனை கொண்டு வர பார்த்தாருங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பட் சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் ஒரு நோட்டபிளான பர்சன் தான். நீங்க இன்னொன்னு அதிமுகல இருந்து வேற கட்சிகளுக்கு போறவங்ககிட்டலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதை கேஸ் ஸ்டடியாவே பண்ணணும். எந்த சின்னத்தினாலும் எப்படிப்பட்ட தேர்தல் வந்தாலும் ஜெயிச்சிடுறாங்க. நீங்க அது தனிப்பட்ட செல்வாக்கு மிகுந்தவங்க அந்த கிரவுண்டடா அவங்க இருக்காங்கிறது ஒண்ணு அவங்களுடைய இயங்கியிலே நம்ம பார்க்க வேண்டியதுதான். நீங்க எந்த புயல் வந்தாலும் விராலிமலையில விஜயபாஸ்கர் கரை சேர்ந்துடுவாருங்கிறதெல்லாம் நம்ம எந்த மாதிரியான கடுமையான சூழல் எலெக்ஷன் வந்தாலும் நம்மளால எழுதி கொடுக்க முடியும். நீங்க அது ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோஜ் பாண்டியனோ வைத்திலிங்கமோ இப்படியெல்லாம் இருக்கிறது, சேகரபாபு ஃபார் தட் மேட்டர் இல்லை ஏவாவேலோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப விஜயபாஸ்கருக்கு ரிட்டர்ன் வந்தோம்னா இதுக்கு பிறகு என்ன? ஏன்னா அந்த மாவட்டத்தில் அவர் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் விராலிமலை மட்டும்தான் அவர் வாங்கினார். மீதி அத்தனையும் பாஜக தான் கொடுக்கப்பட்டது. ஒன்று பாஜக சின்னத்தில் அவர் திருமாரஞ்சின்னார் நினைக்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்தை கொடுத்தார். அத்தனை பேரும் இழக்கிறாங்க. அவர் ஜெயிச்சு கரை சேர்க்கிறார். அந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவருக்கான செல்வாக்கு அபரிமிதமானது. நீங்கள் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறவங்க வாக்காளர்களை கேட்டிங்கன்னா சென்னை வந்தாதாங்க அண்ணனை பார்க்க ரொம்ப லேட் ஆகும். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலலாம் 2-3 லெவல் செக்யூரிட்டி மேங்க வெயிட் பண்ண வைப்பாங்க. அங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போவோம், அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம், ரொம்ப கேஷுவலாக பார்க்க முடியும் அப்படிம்பாரு. அப்படியான ஒரு கிரவுண்டடான வரதான் அவர் வளர்க்கக்கூடிய அந்த மாடு ஜல்லிக்கட்டுக்கு வர்றது போகிறது, அந்த பாண்டுங்கிறது அவர் மண்ணினுடைய மைந்தராகத்தான் அறியப்படுகிறார். அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு இப்போ இதுக்கு அப்புறம் என்னன்னா மியூச்சுவலாக 2 தரப்புக்கும் அது லாபமாக இருக்க போயிருது. அவர் தாவேகாக்கு போறாருன்னு நான் எடுத்துக்கிறேன்னா 2 தரப்புக்கும் லாபம் இருக்கு. ஆனால் தாவேகால அது அங்கே உள்ளுக்குள்ள உருவாக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், முகமது பர்வேஷ் இருக்கிறார், அறந்தாங்கியினுடைய அவர் கவுன்சிலராக இருந்து ஜெயிச்சு இப்போ இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார் அமைச்சர் முகமது பர்வேஷ் அவர்கள். சமீபத்தில் அந்த வைகாசி விசாக தேரோட்டத்துக்கு 2 பேரும் இணைந்து அங்கே தேரில் இழுத்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது உள்ளுக்குள்ள என்னவான பாலிடிக்ஸாக மாறப்போகிறது? ஃபார் தட் மேட்டர் விஜயபாஸ்கருக்கு மட்டுமல்ல, இந்த ராஜினாமா செய்து விட்டு சேர்ந்தார்கள் இல்லையா 4 பேரு, இவங்க போய் அதாவது ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிவிகே, அதாவது அதிமுக மயமாக தாவேகா மாறுவது என்பது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நான் ஒரு உதாரணத்தை எடுப்போமே, நம்ம இசக்கி சுப்பையாவினுடைய அம்பாசமுத்திரத்தை எடுப்போம். இசக்கி சுப்பையா முதலிடம் வந்திருக்காரு, 2வது இடத்துல ஐ திங்க் காங்கிரஸ் நினைக்கிறேன், 3வது தாவேகா.
இப்போ 3 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. ராஜினாமா பண்ணி இசக்கி சுப்பையா அங்கேயே சேர்ந்துட்டாரு. 2வது வந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே தான் இருக்குது. 3வது வந்த தாவேகாவும் மக்கள் தான். இப்போ யாராவது ஒருவருக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்க முடியும். மற்ற 2 பேர் என்ன பண்ணுவாங்க, மேயருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மேயருக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே தாவேகால அந்த மொத்தம் 5 தொகுதிகள், அதில் 3 அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்துல் வகாப் பாளையங்கோட்டையில் ஜெயிக்கிறாரு, இசக்கி சுப்பையா 5. ஸோ இந்த 3 ஜெயித்த தாவேகா எம்எல்ஏக்களும் தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை மேயராக்கணும்னு பார்ப்பாங்க. இது போக இங்கே சீட்டு கிடைச்சி தோத்தவங்க 2 பேரும் ட்ரை பண்ணுவாங்க. மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்க மரிய வில்சன் அவருடைய ஆதரவாளர்களை போட பார்க்கலாம். காங்கிரஸும் அவங்க சீட்டு கேட்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் அங்கே காம்ப்ளிகேஷனே வரப்போகுது. இப்போ இவர் ராஜினாமா, பட் இதே சிக்கல்கள்லாம் வந்து ஏற்கனவே இருந்த தலைவர்கள் வந்து சந்திச்ச ஒரு சிக்கலாக தானே இருந்திருக்கும். திமுக தலைவர் சந்திச்சிருப்பாரு, எடப்பாடி சந்திச்சிருப்பாரு. விஜய் அதை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார் தானே, சந்திச்சுதானே ஆகணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை. மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் பேசாம இருக்கிறாரு, கட்சி பிரச்சனைக்காவது பேசுவாரா அப்படின்ற ஒரு பார்வையாவது வரணும். அவர் தள்ளப்படுகிறாரா இல்ல அவராக அதை வழிய போய் தேர்ந்தெடுத்து கொண்டாராங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க ஆப்வியஸா சந்திச்சுதான் ஆகணும். என்ன சிக்கல்னா, நீங்க முதல்ல 10 பேர் போட்டப்பே வந்த விமர்சனம், புஷி ஆனந்த் அவர்களும் அவர் மட்டும்தான் அநேகமா அந்த 10 பேர்ல மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர் என்கிற விமர்சனம் வந்தது முதல்ல போட்ட 10. அதுக்கு பிறகுதான் நீங்கள் அதற்கு நிறைய பேர் கொண்டு வரீங்க. உங்களுக்கு தாம்பரம் சரத்குமார் அவர்களில் தொடங்கி நீங்கள் பலரையும் உங்களுக்காக ஒர்க் பண்ணவங்கள உள்ளே கொண்டு வரீங்க, இண்டக்ட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்கள் வரைக்கும் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நிர்பந்தம் அங்கே கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் மேயர் பதவிகள் அப்படின்னா இதில் ஒரு சிலர்லாம் எம்எல்ஏ போஸ்டிங்கில் நம்ம லோக்கல் பாடிக்குனே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்கள் கட்சிக்காரங்களே இருப்பாங்க. உள்ளே போனவங்க, உள்ளே வரக்கூடிய அதிமுககாரங்க அவங்க சப்போர்ட்டர்ஸோடு வருவாங்க. அவங்க அதிகபட்சம் இப்போ பலரும் அதாவது உங்களுக்கு வட்டம் பகுதி, ஒன்றியம், பேரூர், நகரம் இங்கே போகிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கு, சிட்டிங் கவுன்சிலர்லாம் போனால் அங்கே சீட்டு கொடுக்கலாம், அங்கே சீட்டு கொடுப்பாங்க, காசு செலவு பண்ணாமல் ஜெயிக்கலாம். திமுகல இருந்து நடக்கிற எரோஷனுக்கு ரீசன் விஜய் முகத்தை மட்டும் வச்சு நம்மளால ஜெயிச்சிட முடியுங்கிறது தான். ஸோ அப்படியான நோக்கங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதிகபட்சம் இப்போ இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் அதிமுகவை எதிர்த்து அங்கே வேலை பார்த்து சண்டையாகி அடிதடி ஆகி கேஸ் வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க, அவங்களை எப்படி இவர் சமாதானப்படுத்த போகிறார், ஒருவருடைய முகம் என்பதற்காக அவங்க தேர்ப்பாங்க அப்படின்னா எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அதிருப்தி எங்கே வெடித்து கிளம்பும். சில இடங்களில் இவங்க வேலை பார்த்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னே போராட்டங்கள் நடந்தது, மாற்றணும் அப்படின்லாம். எதிரவங்க வெளியில் வருவாங்க, இல்லை ஒதுங்கி போவாங்க. இந்த சிக்கல்கள் உள்முரண்களாக வரும். அந்த சிக்கல்களை விஜய் அவர்கள் எதிர்கொள்ளணுமானா ஆப்வியஸாக அதை அவர் டேக்கிள் பண்ணுறதை பொறுத்து தான் கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, எக்ஸ்பேன்ஷன், விரிவடைதல் என்பதும் வளர்ச்சி என்பதும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த குரூஷியலான விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி நோக்கி வந்தோம் அப்படின்னா, இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மன்னிப்பு நேரடியாக போய் இவர் சந்தித்து கேட்டாராங்கிறது இருக்குது. அந்த மன்னிப்பு கடிதத்தில் பெயர் இல்லாதவர்கள் ஒருவேளை இவர் இருந்திருந்தாருன்னா அதில் தப்பிச்சிட்டார், சபாநாயகர் மன்னிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் ராஜினாமா பண்ணால் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடியதாக அது போயிடும். அவர் மன்னிப்பு கேட்கலை அப்படின்னா அவர் பெயர் டிஸ்குவாலிஃபிகேஷனில் இருந்திருக்கணும். சபாநாயகர் இதை ஏற்கிறார் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இந்த சட்ட சிக்கல் நேரடியாக போகுது. இதை ஒருவேளை டிஸ்குவாலிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருந்தால் இதை எதிர்த்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகருடைய அந்த முடிவை கேள்விக்குட்படுத்தி டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது அவங்க எப்படி அவர் ராஜினாமாவை ஏற்றார், ஏன்னா உங்கள் மேலே ஆல்ரெடி ஒரு அலிகேஷன் இருக்குது, சார்ஜ் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் நான் ஏற்றுக்க முடியாத வரைக்கும் ஹோல்டில் போகிறேன்னு சபாநாயகர் போட்டிருக்கலாம். இதை சேலஞ்ச் பண்ணி போடப்பட்ட வழக்குகள் இருக்குது. அந்த கேஸுக்கு கேவிட் உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த 4 பேரும் மரகதம் குரவில் உள்ளிட்ட 4 பேரும் இசக்கி சுப்பையா வரைக்கும் மேலே போட்டிருக்கிறாங்க. பல படிநிலைகளில் மாட்டிக்குது. இதில் எங்கே உண்மையில் யார் பாதிக்கப்பட போகிறான்னா எடப்பாடி பழனிசாமி அல்ல, ராஜினாமா பண்ண 4 பேரோ அல்லது அதிமுக தான் எங்களுக்கு தாய் கழகம்னு சொல்கிற தாவேகாவோ பாதிக்கப்பட போவதில்லை. இந்த 4 இப்போ இவரை சேர்த்தா 5, இந்த 5 தொகுதிகளுக்கான வாக்காளர்கள் இப்போ உங்களால் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. உங்களுடைய பதவி வெறிக்காக அல்லது பதவி வேட்கைக்காக நீங்க அதிகாரத்தை தேடி போறதுக்கு ராஜினாமா பண்றீங்க. இந்த ராஜினாமா பண்றவங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இது எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, விஜய் மேல நம்பிக்கை இல்லாம இவங்க ராஜினாமா பண்றாங்க. ஏன்னா விஜய் முதலமைச்சராக இருந்தால் எதிர்கட்சிக்கு செய்ய மாட்டார், நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தா எனக்கு செஞ்சு தர மாட்டார்னு அவரு அப்ப ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பாருன்னு அவர் மேல நம்பிக்கை இல்லாம ராஜினாமா பண்ணிட்டு அவர் கட்சியிலே சேர்றீங்க பாருங்க. இது பயங்கரமானதா இருக்கு இல்லையா? விஜய் பாஸ்கர் ஆச்சும்
குறைஞ்சபட்சம் தொகுதிக்கு போய் மக்களை இது வாரியா போய் நன்றி தெரிவிச்சுட்டு இருந்தாரு. இந்த 4 பேர் நன்றி தெரிவிக்க கூட போல, அவங்களுக்கு அரசியல் நோக்கம் மட்டும்தான் வந்து முக்கியமானதா போயிடுச்சு. ஜெயிச்ச கையோட அப்படியே கிளம்பி வந்தாங்க, சர்டிஃபிகேட் எடுத்து ரிசார்ட்டுக்கு வந்தாங்க, பாண்டிச்சேரி போனாங்க, திரும்ப சென்னை வந்தாங்க, நடந்தாங்க, போனாங்க, ராஜினாமா பண்ணாங்க, மேலே போய் தலைமைச் செயலகத்துல அவங்க சந்திச்சாங்க, ஐடி கார்டை கேட்டால் பனையூரில் வாங்கணுங்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் பண்ணி போயிட்டீங்க. அப்போ ஜெயிக்க வச்சிங்க. குறைஞ்சது நிதி இவரும் சேர்த்து பண்ணோம்னா ஒரு 10,000 12 லட்சம் பேர் எம்எல்ஏ இல்லாமல் இருப்பாங்க. இந்த கேஸ் இருக்கிறதுனால உடனே எல்லாம் 6 மாசத்துல எலெக்ஷன் அவசியம் இல்லை. 2017 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் டிடிவி தினகரனோட போய் ஆச்சு. எலெக்ஷன் ஏறத்தாழ 1.5 வருஷம் கழிச்சு 2019 நடந்தது. 1.5 வருஷம் எம்எல்ஏவே இல்லாமல் இந்த 5 தொகுதிக்கு அந்த மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்காமல் போனால் அதுக்கு யார் பொறுப்பு இருப்பது? யார் அதுக்கான? அப்போ உங்களுடைய அரசியல் வேட்கைக்கு லாபத்திற்கு நீங்க போவீங்க. மக்கள் தலையில இது திணிக்கப்பட்ட தேர்தல். அவங்களை ஏங்க நீங்க சேர்க்குறீங்கன்னா உடனே அவங்க பாருங்க, தாவேக்கா ஏறத்தாழ அம்மையார் நிர்மலா சீதாராமன், வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் எலெக்ஷன் முன்னாடி சொன்ன டைலாக இப்போ பார்த்தா தாவேக்கா சொல்றாங்க. இது அது இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய அளவுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஒரு கான்க்ளேவில் கேட்குறாங்க. அது எப்படி இடி ரைடு போது, சிபிஐ ரைடு போது அவங்கெல்லாம் அவங்க கட்சிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஒரு மாதிரி ஸ்லோவாகிடுது. எப்படி நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டப்பட்டவங்களை சேர்க்குறீங்க அப்படின்னும் போது மனம் திருந்தி வரக்கூடியவர்களை வேண்டான்னு நம்ம சொல்ல முடியுமா? அரசியல் ரீதியில அவங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் திருந்தி எங்களுடைய மீதம் இருக்கிற காலத்தை பாஜகவில் இணைஞ்சு மக்கள் சேவை செய்யணுன்றதுக்காக வரோன்னும் போது நீங்கள் வராதிங்கன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்போ நம்ம திருந்தினது தப்புன்னு நினச்சி திரும்ப பழைய வழிக்கே போயிட்டா இதையத்தான் அம்மையார் வானதி சீனிவாசன் இங்கே கொடுத்த ஒரு நேர்காணலையும் பதிவு பண்ணாங்க. அவங்க வந்து திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது பாஜக தான் மனசுக்குள்ள வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அது சிரிச்சதும் கூட அப்படியே சேர்ந்து அந்த கிளிப்பு வைரல் ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி அங்கே அதிமுகவில் பிரச்சனைனா 5 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியலையா? அவர் எடுத்த முடிவு தவறுன்னு தெரியல. மிதுன் பழனிசாமி அவர்களை உள்ள கொண்டு வராருன்னு எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு நாள் முன்னாடி சொல்லி என்ன முடிவு வந்தாலும் நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்க வாய் திறந்திருக்க வேண்டியதுதானே. ஒருவேளை ஜெயித்திருந்தால் அமைச்சர் பதவி கிடைத்துக்குங்கிறதுல அமைதியா இருந்தீங்க. அது வழி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க எல்லாம் வெளியில வரீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய தொகுதி மக்களை எதற்காக நீங்கள் தண்டிக்கிறீர்கள்? அதற்கு சொல்றேன், இவங்க அங்கேயே நின்று விசிலே நின்று ஜெயிச்சாலும் கூட இவர்கள் செய்தது நியாயமாகி விடாது. அவரவர்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இவர்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். ஸோ அப்போ இந்த மாதிரியான சூழல்ல சுயநலத்துக்காக வெளியில போகக்கூடிய அதிமுகவில் இருந்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் இருக்கிறார். நடுவில் ஒரு டாக் வந்தது, திமுகவும் அதிமுகவும் சேர போகிறாங்கன்ற டாக் வந்தது. அதை திருமாவளவன் வேற வந்து ஒரு சைடில் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசினார். அப்புறம் இல்லை அப்படின்னாரு. ஆனால் அந்த பேச்சு ஓடினது அப்போது ஊடகவியலாளர்கள் யாரும் நைட்டு தூங்கவே இல்லை. இன்னைக்கு எப்படா என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னமும் அதோட இம்பேக்ட் இருக்குது. அதாவது இப்போ வந்து இவங்க ஒரு வழக்கு போடுறாங்க. இப்போ வந்து அடுத்து திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு திமுக வழக்கு போட இருக்கிறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது? இப்போ இதில் 2 விஷயம். அரசியல்வாதிகள் சுயநலமாகத்தான் இருப்பார்கள். அந்த சுயநலம் கட்சிக்குள்ளே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கட்சிக்குள்ளே இருக்க லாப நோக்கத்தோடு நீங்கள் தொகுதி மக்களை ஒரு சைடு வச்சுட்டு உங்களுக்கான லாபம் பார்க்கும்போது மக்களை கைவிட்டதுனால தான் நம்ம இந்த 5 பேரை கேள்வி கேட்குறோம். அரசியல்வாதிகள் அவர்களுக்கான சுயநல நோக்கத்தோடு தான் முடிவெடுப்பார்கள். அவங்களுக்கு அதுதான் நம்ம அதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் மக்களை லெட் டவுன் பண்ணி உங்களை நம்பிய வாக்காளர்களை லெட் டவுன் பண்ணனால தான் நம்ம அதை எடுத்து விமர்சனம் வச்சோம். நீங்கள் திமுக அதிமுகவை நோக்கி நகர்த்தினதுனால திரும்ப அவர்கள் சொன்னதையும் நீங்கள் டச் பண்ணீங்க. அவர்கிட்ட ஈஸியாக கொடுத்த அந்த ஊடகவியலாளருடனான அந்த பேட்டி சந்திப்பில் நானும் அன்றைக்கி அங்கே உள்ளே இருந்தாங்கிற வகையில் சொல்கிறேன். அவர் ஆக்சுவலாக அந்த முதல் 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்களுடைய நியாயங்களை அங்கே கொண்டு வருவதாகத்தான் இருந்தது. திமுக அதிமுகவை ஒரு சீனுக்குள்ளேயே கொண்டு வரல. அதற்கு பிறகு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சிவபிரியன் சார் ஒரு கொஸ்டினை போடுறாரு, திமுக அதிமுக ஒன்று சேர்றது அது நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் வேகமாக போய் ஆதரவு கொடுத்தீங்களான்னும் போது அது காசிப்ங்கிற இடத்துக்கு தான் அவர் திரும்பவும் பதிவு செய்கிறார். அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கு இதில் என்னென்னா அவங்க போனாங்க இல்லை தேவை. இப்போ நீங்கள் காலம் கொண்டு போய் 2 திராவிட கட்சிகளையும் ஒன்று சேர்க்குற இடத்துக்கு வருது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஆட்சி அமைக்க நீங்கள் சேர வேண்டாம், அறம்னு ஒரு அளவுகோல் வச்சா. ஆனால் அமமுக எம்எல்ஏ கொண்டு போய் இருட்டில் காரில் வச்சு கையெழுத்து வாங்கினா அறம் வேண்டாம். அதை பாருங்க, கொண்டு போய் இருட்டில் வச்சு கையெழுத்து வாங்கினதே வந்து சட்டவிரோதமான ஒரு காரியம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா கொண்டு போய் ரகசியமாக வச்சு காரில் வாங்குறீங்க, அது அவருக்கே தெரியாமல் வீடியோ வேறு எடுத்தீங்க பாருங்க, அது 2வது அஃபென்ஸ். ஏன்னா அவர் நாளைக்கு இல்லைன்னு மறுத்துட்டா வீடியோ வெளில ரிலீஸ் பண்ணலான்னு உங்களுக்கு அப்போவே ஒரு நோக்கம் இருந்திருக்கு. இதில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஓடும்போது அறத்தை நீங்கள் அங்கே பேச மாட்டீங்க. இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்டது என்பது
அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நீங்க உங்களால யாரு முடியுதோ என்னனாலும் பண்ணீங்க, ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுத்துட்டாங்க. யாரு கூட சேர்றீங்கிறதெல்லாம் உங்க சாமர்த்தியங்கிற மாதிரி தான் அமைஞ்சது. அதுல முதலிடம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தாவேக்காக தான் கொடுக்கணும். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, முதல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இல்லைன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வாங்கன்னு கூப்பிடணும். இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்கே நாராயணன் பாஸ்டுலேட்ஸ். அவர் முன்னாள் இதுவாக இருந்தார், குடியரசுத் தலைவராக இருந்த ஆர்கே நாராயணன் போன்றவர்கள் கொடுத்ததுலேருந்து வரக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த இதுன்னு அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த அறத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்படி காலம் நீங்கள் 2004 உதாரணத்தை நம்ம அந்த கம்யூனிஸ்டுகள்கிட்ட எடுப்போம். 2004 கேரளாவில் காங்கிரஸை எதிர்த்து தான் எல்டிஎஃப் நிற்குது. 20க்கு 18 சீட்டு ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சுட்டு போய் மன்மோகன் சிங் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தீர்கள். அப்படி ஒரு சூழலை நோக்கி நகர்கிறது என்றால் இப்போ எதிர்க்க யாருமே இல்லாமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா வேற இன்னொரு சக்தி வந்துருச்சு. பிரைம் ஃபோர்ஸ் அடுத்த 5 வருஷம் நீங்கள் என்ன விரும்பினாலும் தாவேக்கா தான். தாவேக்கா எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னா கூட்டணி உறவை அவங்க வைத்து கொண்டால் கேடஸும் மக்களும் கன்வின்ஸ் ஆனால் அதுக்கு மேலே நமக்கு கருத்தே கிடையாது. அம்மையார் சோனியா காந்தி அவர்களோடு ஏற்பட்ட முரணில் தானே சரத்பவார் கட்சி ஆரம்பிச்சார். தேசியவாத காங்கிரஸ் எப்படி காங்கிரஸோட கூடலாம் நம்ம கேட்கலையே. சிபிஐ சிபிஎம் ஏன் பிரிஞ்சிங்க? பிரிந்த பிறகு ஏன் கூட்டணியாக தொடர்கிறீர்கள்? பிரிஞ்சுட்டீங்க, அப்ப நீங்க ஒன்று சேர்ந்துடும் நம்ம சொல்லலையே. ஸோ அந்தந்த நேரத்து நிர்பந்தங்களை பொறுத்து எது சரி தவறுங்கிறத நோக்கி நகரும். திமுகவோட கூட்டணி அமைக்கிறார்களோ இல்லையோ, அது காலம் முடிவு செய்கிறதோ இல்லையோ, கட்சியை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய இடத்துல, அதாவது இவங்க உடைச்சிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போறாங்கன்னா அவர்களின் மீது தான் நீங்க 55% இல்லை 60% குற்றச்சாட்டு வைக்கணும். ஆனால் அதில் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொறுப்பெடுக்க வேண்டிய இடம் இருக்குது. அவர் ஆரம்பத்தில் இருந்தே அகாமடேட்டிவாக இல்லை. அவர் அவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் அவரை நம்ம கூட இருந்தவன் தானே பார்த்தாங்க. தலைவர்கள் ஸ்டேஜருக்கு கொண்டு போகாமல் இருந்தது, நம்மளாம் ஒன்றா ஒரே ஈக்குவலாக தானே இருந்தோம்னு அவங்க பார்த்தாங்கிறது உண்மை. அதற்கு பிறகு அவர் அதை ஓன் பண்ணுறாரு அப்படின்னா, ஓன் பண்ணிட்டு வெற்றி கிடைச்சிருந்தா அந்த முன்முடிப்பு வந்திருக்காது. இந்த மாதிரி அவர் ஜெயிச்சிருந்தாலும் யாராவது ஒருத்தர் வெளில போயிருப்பாரா? வழியே இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அகாமடேட்டிவாக இருப்பதை நோக்கி யோசிக்க வேண்டும். ஆனால் வரக்கூடிய செய்திகள் அவர் அடுத்த கட்ட ஆப்ஷனாக ஏறத்தாழ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இவங்க வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு வைத்த எல்லா கட்சியிலும் சொல்லுவாங்க. திருமாவர்களுமே அதை சொன்னார். நான் காட்டுமன்னார் கோயில் நிற்கிறேன் போது வேண்டானே, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 29க்கு பிறகு இங்கே வர்றதுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தரை நிற்க வச்சிங்கன்னா 29 பேர் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்கே எம்பி முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ராஜினாமா பண்ணுவாங்க, அப்போ எம்எல்ஏ ஆகிக்குங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எம்ஆர்ஏ பண்ணிட்டு செல்லும் ஏவாவேல் போன்றவர்களிடம் பேசின பிறகுதான் அங்கேருந்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னு ஒரு சொல்லி தன் குடும்பத்தில் ஒருவரை தன்னுடைய சகோதரியினுடைய மகளை நிற்க வச்சதுங்கிறது அப்படிதான் வந்துச்சுன்னா ஒரு பதிவு பண்ணுறாரு. அப்போ ஃபேமிலியிலேருந்து ஒருவர் வந்தால்தான் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும்னு இவ்வளோ நாள் எந்த வாரிசு அரசியல் எதிர்த்தீர்களோ அங்கேயே போறீங்க. அது பாஜகவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுன்னு வைங்க. எல்லா கட்சியுமே அந்த ஆங்கிள் தான் இருக்கிறாங்க. தனக்கு அப்புறம் தான் பையன் வரணும், பசங்க வரணும்ன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. இன்னொரு தலைவர் வந்தால் அவர் பயப்படுவது சித்தராமையா போல ஏதோ ஒரு நாள் நம்மளை நகர்த்திட்டு அவங்க சிஎம் உட்காந்துருவாங்களோ ஒரு பயம். பையனா இருந்தாலும் செய்வாங்கங்கிற உதாரணம் இந்திய வரலாறு முழுக்க இருக்கிறது. நீங்க அந்த அகிலேஷ் யாதவ தொடங்கி பலரையும் எடுத்துக்கலாம். மாமனாரை நகர்த்தி மருமகன் சந்திரபாபு நாயுடு இருந்தாருங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. பட் அதை தாண்டி குறைந்து அந்த இன்செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற இடத்த நோக்கி போகிறது. அது சரியாக இருக்குமா அதிமுகவினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில்? ஏன்னா அவர்கள் குறிவைத்து அதிமுகவினரை சேர்க்கணும்னு சொல்லிட்டே செய்கிறாங்க தாவேகா. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாருங்கிறது தான் அவருக்கான கேள்வி. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட போகாமல் உங்கள் கூட்டணிக்குன்னு ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு 1,16,00,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இரட்டை இலை என்பதற்காக இருக்கிறார்கள். அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியதுதான் முக்கியம். நீங்க ஜெயிக்கிறதோ இல்லை இப்போ சி சண்முகம் என்ன முடிவு எடுப்பாரு? அவரு சண்டே கொடுத்த பிரஸ் மீட்டை வச்சு பார்த்தா ஆப்வியஸா திரும்ப வர்றதுக்கான வழி இல்லை. சனிக்கிழமையா சேர்க்கறதுங்கிறது அது அவங்களுடைய 4 நட்சத்திரம் பார்க்கறது அவங்களுடைய உரிமைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் நிறைய பெருகும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? மேபி வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. சனிக்கிழமையா ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ சனிக்கிழமையா ஆளை சேர்க்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், மாநிலத்தில் பல துறைகளை ஆண்டவர்கள் எல்லாம் போய் பூட்டப்பட்ட கதவு வாசலில் நின்று கொண்டு சொர்க்க வாசல் எப்போது திறக்கும் என வைகுண்ட ஏகாதசிக்கு காத்திருக்கக்கூடிய பெருமாளினுடைய பக்தர்களை போல இருப்பது என்பது அதிமுக தொண்டர்களுக்கு கொஞ்சம் வெளியோடும் வருத்தமாகத்தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேவையற்ற பிடிவாதங்களை விட்டால் நல்லா இருக்குங்கிறது அவருடைய தொண்டர்களின் கருத்து. அதை தாண்டி நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்னா அந்த தொண்டர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க? அவர்கள் சோர்வுறுவார்கள். அவங்க தொண்டர்களின் கருத்தை தன்னை சேருவதற்கு இருக்கக்கூடிய எல்லா வழியிலும் அடைத்து கொண்ட தலைவர்கள் காலத்தால் கரைந்து போவார்கள். அந்த கட்சிகள் ஏதோ ஒரு புள்ளியில் காணாமல் போகுங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய பாடம்.
கண்டிப்பாக சார். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.